இருவார கால போர் நிறுத்தம், ஈரான் அமெரிக்க இடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பம். நிபந்தனை நிறைவேற்றப்பட்ட பின்னரே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை, ஈரான் அறிவிப்பு. மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் தயார் நிலையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள், எச்சரிக்கும் ட்ரம்ப். அமெரிக்க கடற்படையின் அதிநவீன MQ போசி உளவு விமானம் மாயம், கடும் குழப்பத்தில் ட்ரம்ப். ஈரான் வசம் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அமெரிக்க உளவுத்துறையின் அதிர்ச்சி தகவல். ஹோர்மூஸில் கணக்கின்றி ஈரான் வீசியுள்ள ஆபத்தான ஆயுதங்கள். உருக்குலைந்து போன ஈரானின் புதிய உச்ச தலைவரின் முகம், வெளியான புதிய தகவல். 40 நாளில் ஈரானை சுடுகாடாக்கிய இஸ்ரேல், வெளியான தாக்குதல் விவரம். நேருக்கு நேர் மோதிய அமெரிக்கா ஈரான், இஸ்லாமாபாத்தில் நிகழ்ந்த வரலாற்று சாதனை. லெபனான் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல், 3 பலி. பாகிஸ்தானிலிருந்து வெளியான முதல் அறிக்கை, ஹோர்முஸை நோக்கி படியெடுத்த சர்வதேச கப்பல்கள். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. எனினும் இந்த பேச்சுவார்த்தைகள் நேரடியாக நடைபெறுகின்றனவா அல்லது இடைத்தரகர்கள் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றனவா என்பது குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் வெளியாகவில்லை. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தைகள் நேரடியானவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் 1979 ஆண்டு ஈரானிய இஸ்லாமிய குடியரசு உருவானதன் பின்னர் ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே மிக உயர்மட்டத்தில் இடம்பெறும் முதலாவது நேரடி பேச்சுவார்த்தையாக இது அமையும். தற்போது நிலவும் பலவீனமான போர் நிறுத்த சூழலுக்கு மத்தியில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகியுள்ள போதிலும் அதன் நோக்கம் மற்றும் எல்லை குறித்து இரு தரப்பிலிருந்தும் இதுவரை எவ்வித உத்தியபூர்வ உறுதிப்படுத்தலும் வழங்கப்படவில்லை. ஈரான் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஈரானிய நிதி சொத்துக்களை விடுவிக்க வேண்டும் மற்றும் லெபனானில் போர் நிறுத்தம் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப் வலியுறுத்தியுள்ளார். இந்த 2 நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்ட பின்னரே அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஈரானுடன் சமரச பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழு பாகிஸ்தான் சென்றடைந்தது. பாகிஸ்தான் மத்தியஸ்தம் செய்யும் இந்த பேச்சுவார்த்தையில் லெபனான் விவகாரம் சேர்க்கப்படுமா என்பதில் பெரும் சர்ச்சை நீடித்து வருகின்றது. இந்த நிலையில் கலிபாப் தனது சமூக வலைதள பதிவில் லெபனான் மற்றும் ஒட்டுமொத்த மின்தடை அச்சம் போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். 1 ஒப்பந்தம் இல்லையேல் தாக்குதல் என ஈரான் விவகாரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாகவே ஈரானை துவசம் செய்ய அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஆயத்தமாகிவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நியூயார்க் பத்திரிகை ஒன்றுக்கு ட்ரம்ப் அளித்த நேர்காணலில் நமது போர்க்கப்பல்களில் இதுவரை தயாரிக்கப்பட்டதிலேயே மிகச்சிறந்த மற்றும் நவீன ஆயுதங்களை ஏற்றி வருகின்றோம். முன்னதாக நாங்கள் நடத்திய தாக்குதல்களை விட இது மிகவும் வீரியமானதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரான் தரப்பில் லெபனானான போர் நிறுத்தம் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க நிபந்தனை விதிக்கப்பட்டாலும் ட்ரம்ப் அதை திட்டவட்டமாக நிராகரித்துள்ளார். ஈரானிடம் தற்போது எந்த துருப்புச்சீட்டும் இல்லை. அவர்கள் உலக நாடுகளை அச்சுறுத்தி மட்டுமே பிழைக்க பார்க்கின்றார்கள் என ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் சாடியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக மிக குறைந்த அளவு கப்பலை அனுமதிக்கப்படுவது குறித்து கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ள அவர் இது ஒப்பந்த மீறல் என கூறியுள்ளார். மறுபுறம் அமெரிக்க பிரதி ஜனாதிபதி JD வான்ஸ் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தான் சென்றுள்ளார். பேச்சுவார்த்தை சாதகமாக அமையும் என நம்புகின்றோம். ஆனால் ஈரான் நம்முடன் விளையாட நினைத்தால் தகுந்த பதிலடி நிச்சயம் என அவர் எச்சரித்துள்ளார். இதற்கிடையில் இஸ்லாமாபாத்தின் முக்கிய பகுதிகள் முடக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் பேச்சுவார்த்தைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன. இஸ்ரேல் லெபனான் மோதல் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை விவகாரங்களில் ஈரான் இறங்கி வராவிட்டால் ஈரானின் எண்ணெய் கிணறுகள் மற்றும் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் அபாயம் அதிகரித்துள்ளது. அமெரிக்க கடற்படையின் மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் விலையுயர்ந்த ட்ரோன் வகையைச் சேர்ந்த MQ போசி ட்ரைடன் உளவு விமானம் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் திடீரென மாயமாகியுள்ளமை உலகளாவிய ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 1800 கோடி ரூபாய் பெறுமதியான இந்த விமானம் காணாமல் போயுள்ளமை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்தை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நேற்று பாரசீக வளைகுடா பகுதியில் உளவு பணியில் ஈடுபட்டிருந்த இந்த அதிநவீன விமானம் திடீரென 7700 எனும் அவசரகால சமிஞ்சையை அனுப்பியுள்ளது. 50,000 அடி உயரத்தில்
பறந்து கொண்டிருந்த விமானம் சில நொடிகளிலேயே 10,000 அடிக்கு கீழே செங்குத்தாக சரிந்து பின் ரேடார் திரைகளில் இருந்து மறைந்துள்ள நிலையில் இது தொடர்பான பதற்றம் அதிகரித்தது. தற்போது நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ள ஏவுகணை ஏவுதளங்களை மீட்பதன் மூலம் ஏவக்கூடிய ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஈரானிடம் இன்னும் உள்ளன என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ஈரானின் பாதி ஏவுகணை ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டிருந்தாலும் சேதமடைந்திருந்தாலும் அல்லது இடிபாடுகளுக்குள் அடியில் சிக்கியிருந்தாலும் பலவற்றை நிலத்தடி தளங்களிலிருந்து பழுது பார்த்து மீட்க முடியும் என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது. மேலும் போருக்கு முன்பு இருந்ததை விட ஈரானிடம் தற்போது பாதி அளவு ஏவுகணைகளை இருந்தாலும் மறைவிடங்களிலிருந்து வெளியே எடுக்கவோ அல்லது பூமிக்கு அடியிலிருந்து வெளிக்கொணர்வோ கூடிய ஆயிரக்கணக்கான நடுத்தர மற்றும் குறுகிய கால பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அதனிடம் இன்னும் உள்ளன என்று அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய அதிகாரிகள் கூறியதாகவும் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. தற்போது நடைபெற்று வரும் போர் நிறுத்தத்தை ஈரான் தனது ஏவுகணை கையிருப்பை மீண்டும் உருவாக்க பயன்படுத்திக் கொள்ளும் என்று சில அமெரிக்க அதிகாரிகள் கவலைப்படுவதாகவும் அந்த அறிக்கை கூறியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தின் இதய நாடியாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறக்க முடியாமல் ஈரான் திணறி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் விதைத்த கன்னி வெடிகளை தற்போது அந்நாட்டிற்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கியுள்ளன. அணுசக்தி பேச்சுவார்த்தை முறைவடைந்ததை தொடர்ந்து கடந்த மாதம் ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் சிறிய படகுகள் மூலம் ஆயிரக்கணக்கான கன்னிவெடிகளை புதைத்தது. ஆனால் தற்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த கன்னிவெடிகள் எங்கே இருக்கின்றன என்பதை ஈரானால் கண்டுபிடிக்க முடியாமல் போயுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரான் எவ்வித வரைபடமும் இன்றி கன்னிவெடிகளை இட்டதால் அவை இப்போது நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டு எங்கே இருக்கின்றன என்றே தெரியாத நிலை ஏற்பட்டுள்ளது. உலக எண்ணெய் விநியோகத்தில் 25% கொண்டு செல்லும் இந்த பாதை உடனடியாக திறக்காவிடில் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பிரதான பாதையில் கன்னிவெடி அபாயம் இருப்பதால் கப்பல்கள் செல்வதற்கு ஈரான் மாற்றுப்பாதைகளை அறிவித்துள்ளது. இருப்பினும் இது சர்வதேச கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இந்தியாவின் 80% எரிசக்தி இறக்குமதி இந்த பாதை ஊடாகவே நடப்பதால் இந்த விவகாரம் ஆசிய நாடுகளிடையே பெரும் கவலையை தோற்றுவித்துள்ளது. போரின் தொடக்கத்தில் தந்தையை கொன்ற வான்வழி தாக்குதலில் ஏற்பட்ட கடுமையான முக மற்றும் கால் காயங்களில் இருந்து ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி தற்போது குணமடைந்து வருகின்றார் என்று அவரது நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்து 3 பேர் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் விவரித்தனர். மத்திய தெஹ்ரானில் உள்ள உச்ச தலைவரின் வளாகத்தின் மீதான தாக்குதலில் கமேனியின் முகம் உருக்குலைந்து விட்டது என்றும் அவரது 1 அல்லது 2 கால்களிலும் குறிப்பிடத்தக்க காயம் ஏற்பட்டுள்ளது என்றும் அந்த 3 வட்டாரங்களும் தெரிவித்தன. இருப்பினும் 56 வயதானவர் தனது காயங்களில் இருந்து குணமடைந்து வருகின்றார் என்று முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதிக்க மனரீதியாக கூர்மையாக இருக்கின்றார் என்றும் பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த நபர்கள் தெரிவித்தனர். அவர் மூத்த அதிகாரிகளுடனான கூட்டங்களில் காணொலி கருத்தரங்கு மூலம் பங்கேற்று வருகின்றார் என்றும் போர் மற்றும் வாஷிங்டனுடனான பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து முடிவெடுக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளார் என்றும் அவர்களில் இருவர் கூறினர். பல 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஈரான் மிக மோசமான ஆபத்தான தருணத்தில் இருக்கும் போது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சனிக்கிழமையன்று அமெரிக்காவுடனான முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் வேளையில் கமேனியின் உடல்நிலை அவரை அரசு விவகாரங்களை நிர்வகிக்க அனுமதிக்கின்றதா என்ற கேள்வி எழுகிறது. கமேனியின் நெருங்கிய வட்டாரத்தினருக்கு நெருக்கமானவர்களின் தகவல்களை பல வாரங்களாக இல்லாத அளவுக்கு தலைவரின் உடல்நிலை குறித்த மிக விரிவான விளக்கத்தை அளிக்கின்றன. ராய்ட்டர்ஸால் அவர்களின் விளக்கங்களை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை. விமான தாக்குதலுக்கு பிறகு மார்ச் 8 அன்று அவரது தந்தைக்கு பதிலாக அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்தும் கமேனியின் புகைப்படம் காணொலி அல்லது ஒளிப்பதிவு எதுவும் வெளியிடப்படாததால் அவர் எங்கே இருக்கின்றார், அவரது உடல்நிலை மற்றும் ஆட்சி செய்யும் திறன் ஆகியவை பொதுமக்களுக்கு இன்னும் பெரும்பாலும் ஒரு மர்மமாகவே உள்ளன. கமேனியின் காயங்களின் அளவு குறித்தோ அல்லது அவர் ஏன் இன்னும் எந்த புகைப்படங்களிலோ அல்லது ஒளிப்பதிவுகளிலோ தோன்றவில்லை என்பது குறித்தோ ராய்ட்டர்ஸின் கேள்விகளுக்கு ஈரானின் ஐக்கிய நாடுகள் சபை தூதுக்குழு பதிலளிக்கவில்லை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடங்கிய போரின் முதல் நாளான பிப்ரவரி 28 அன்று 1988 முதல் ஆட்சி செய்து வந்த அவரது தந்தையும் முன்னோடியுமான அயதுல்லா அலி கமேனியை கொன்ற தாக்குதலில் கமேனி காயமடைந்தார். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட அவரது குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களின் மொஜ்தபா கமேனியின் மனைவி மைத்துனர் மற்றும் மைத்துனி ஆகியோரும் அடங்குவர். கமேனியின் காயங்களின் அளவு குறித்து ஈரான் தரப்பிலிருந்து எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் அவர் உச்ச தலைவராக பெயரிடப்பட்ட பிறகு அரசு தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிப்பாளர் போரில் கடுமையாக காயமடைந்தவர்களை குறிப்பாக பயன்படுத்தும் ஜன்பாஸ் என்ற சொல்லால் அவரை விவரித்தார். கமேனியின் காயங்கள் குறித்த இந்த விவரங்கள் மார்ச் 13 அன்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஃபெட் ஹெச்சித் வெளியிட்ட அறிக்கையுடன் ஒத்துப்போகின்றன. அதில் அவர் கமேனி காயமடைந்துள்ளார்.
கூறினார். மேலும் அவரது முகம் சிதைந்திருக்கவும் வாய்ப்புள்ளது என்று கூறியிருந்தார். அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகளை அறிந்த ஒரு வட்டாரம் ராய்ட்டர்ஸிடம் கமேனி ஒரு காலை இழந்திருக்கலாம் என்று நம்பப்படுவதாக தெரிவித்தது. கமேனியின் உடல்நிலை குறித்து கருத்து தெரிவிக்க CIA மறுத்துவிட்டது. ஆஸ்திரேலிய பிரதமரின் அலுவலகம் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை. மத்திய கிழக்கு நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளரான அலெக்ஸ் வடாங்கா அவரது காயங்களின் தீவிரத்தை பொருட்படுத்தாமல் புதிய மற்றும் அனுபவமற்ற தலைவரால் அவரது தந்தை கொண்டிருந்த பரந்த அதிகாரத்தை கட்டளையிட முடியும் என்பது சாத்தியமில்லை என்று கூறினார். அவர் தொடர்ச்சியாக பிரதிநிதித்துவப்படுத்துவதாக கருதப்பட்டாலும் அதே அளவிலான தானியங்கி அதிகாரத்தை அவர் மீண்டும் பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகலாம் என்றும் வடாங்கா மேலும் கூறினார். ஈரானுக்கு எதிராக 1800க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. 40 நாள் நடவடிக்கையின் போது ஆயிரக்கணக்கான முக்கிய ராணுவ இலக்குகள் தாக்கப்பட்டன என ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்காவுடன் இணைந்து தொடங்கப்பட்ட போரின் போது ஈரானுக்கு எதிராக 1800க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் வெள்ளிக்கிழமை கூறியது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே ஏப்ரல் 8 அன்று தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்படும் வரை நடந்த நடவடிக்கைகளின் விவரங்களை ராணுவம் பகிர்ந்து கொண்டது. சுமார் 40 நாட்கள் நீடித்த இந்த வான்வெளி நடவடிக்கையின் போது ஈரானில் உள்ள 4000 முக்கிய இலக்குகள் மற்றும் 6700 ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டதாகவும் டசின் கணக்கான போர் விமானங்கள் ஒரே நேரத்தில் இயக்கப்பட்டதாகவும் அது கூறியது. இந்த தாக்குதலில் 18,000க்கும் மேற்பட்ட வெடிமருந்துகளை பயன்படுத்தியதாகவும் இஸ்ரேல் கூறியது. இது கடந்த ஜூன் மாதம் ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட 12 நாள் நடவடிக்கையின் போது பயன்படுத்தப்பட்ட அளவை விட கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். வளைகுடா போரின் உச்சகட்ட திருப்பமாக அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் தலைமையிலான குழுவும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிஃபாப் தலைமையிலான குழுவும் இப்போது இஸ்லாமாபாத்தில் நேருக்கு நேர் சந்தித்து பேச தொடங்கியுள்ளனர். இந்த யுத்தம் தொடங்கிய பிறகு இரு நாடுகளின் உயர்மட்ட தலைவர்களும் ஒரே அறையில் அமர்ந்து நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது இதுவே முதல் முறையாகும். பாகிஸ்தானின் செரீனா விடுதியில் இந்த ரகசிய சந்திப்பு தற்போது விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது. துணை அதிபர் வான்சுடன் ஜனாதிபதி டிரம்பின் சிறப்பு தூதர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த பேச்சுவார்த்தை பங்கேற்றுள்ளனர். ஈரான் நேர்மையாக இருந்தால் மட்டுமே ஒப்பந்தம் சாத்தியம் என்ற டிரம்பின் எச்சரிக்கைக்கு மத்தியில் இந்த சந்திப்பு நடக்கிறது. இதுவரை பாகிஸ்தான் அதிகாரிகள் மூலமாக மறைமுக தகவல்களை பரிமாறிக்கொண்ட இரு நாடுகளும் இப்போது நேரடி மேசைக்கு வந்துள்ளது. ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் 10 அம்ச திட்டமும் அமெரிக்காவின் 15 அம்ச திட்டமும் இந்த மேசையில் விவாதிக்கப்பட உள்ளன. குறிப்பாக ஹோமுஸ் ஜலசந்தியை திறப்பது மற்றும் லெபனானில் போர் நிறுத்தம் கொண்டுவருவது குறித்து காரசாரமான விவாதங்கள் நடக்க வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. லெபனான் மீது இஸ்ரேல் இன்று நடத்திய வான்வழி தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. பல குடியிருப்பு கட்டடங்கள் அழிக்கப்பட்டுள்ளதோடு ஜெப்ஸ்டீட் நகரமும் வான்வழி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நவம்பர் 2024 போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த போதிலும் மார்ச் 2 ஹிஸ்புல்லா நடத்திய எல்லை தாண்டிய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் தெற்கு லெபனானில் தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நேரடி பேச்சுவார்த்தைகளை அடுத்த வாரம் அமெரிக்கா முன்னெடுக்க உள்ளது. இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகள் பங்கேற்கும் நேரடி பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் வாஷிங்டனில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பாகிஸ்தான் மத்தியஸ்தத்துடன் ஈரான் மீதான போரை 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்தார். அதையே லெபனான் விவகாரத்திலும் பின்பற்ற அமெரிக்கா முயன்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் தாக்குதலில் இதுவரை ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததை லெபனான் அரசு ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. பாகிஸ்தான் தலைநகரில் ஈரான் மற்றும் அமெரிக்க இடையான அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருப்பதால் பல கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக சர்வதேச கண்காணிப்பு தரவுகள் தெரிவிக்கின்றன. மரைன் டிராபிக் தளத்தினை மேற்கோள் காட்டி வெளியாகிய செய்தியில் குறித்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இந்த கப்பல்களில் பெரும்பாலானவை சீனாவைச் சேர்ந்தவை என்றும் அவை நீரிணையை கடந்துள்ளன எனவும் தரவுகள் காட்டப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு முன்பு இறுதியாக ஈராக்கின் ஹும்காஸ்பார் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு சீன சரக்கு கப்பல் இரவோடு இரவாக அவ்வழியே கடந்து சென்றது. இந்நிலையில் தற்போது தலா சுமார் 3 லட்சம் தொன் கொள்ளளவு கொண்டதும் சரக்குகள் நிரம்பியதுமாக காட்டப்பட்டதுமான 2 சீன கச்சா எண்ணெய் கப்பல்கள் நீரிணையை கடந்து சென்றதாக தரவுகளில் கூறப்பட்டுள்ளது. எனினும் போக்குவரத்து வழக்கமான அளவை விட ஒரு சிறு பகுதியாகவே உள்ளது என்றும், அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 100 கப்பல்கள் என்ற கணக்கில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை அன்று டிரம்ப் ஹோர்முஸ் வழியாக எண்ணெய் செல்ல அனுமதிப்பதில் ஈரான் மிகவும் மோசம்
மோசமான சிலர் கண்ணியமற்ற ஒரு செயலை செய்கிறது என்று கூறினார். அது நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் அல்ல என ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டார். இவ்வாறான நிலையில் லெபனானில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்கள் உட்பட அமெரிக்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக தெஹ்ரான் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக ஹோர்முஸ் வழியாக எண்ணெய் கப்பல்கள் செல்வதற்கான தற்போதைய நிபந்தனைகளை ஈரான் பராமரித்து வருகின்றது என்று ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனம் இன்று இஸ்லாமாபாத்தில் இருந்து வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் தனது அனுமதியுடன் மட்டுமே கப்பல்கள் ஜலசந்தை வழியாக செல்ல முடியும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது.